விருந்தினரின் மகள் அக்ஷிதா. காலிங் பெல் அடிக்குது. நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் நீ இதை பாரு பார்த்துட்டு. நீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அப்புறம் உங்க வேலைகள்லாம் எப்படி போகுது? வேலையா? நல்லா போகுது. என்னோட ஆசிரியரின் பணியில நான் ரொம்ப நீங்க போயிட்டு வர வரைக்கும் பால் பார்த்துக்கிட்டு சொன்னீங்க. பால் பொங்கி வழியும் போது ஆஃப் பண்ண தெரியாதா? அதை கூட உனக்கு சொல்லணும். சரி, போய் 2 ஸ்பூன் சக்கரை போட்டு டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. என்ன இது? அம்மா, நீங்க தானமா 2 ஸ்பூன் சக்கரை போட்டு டீ எடுத்துட்டு வர சொன்னீங்க. உங்க 2 அளவுக்காக சொன்னேன். சரி கொடு. அம்மா, நீங்க அடுப்பு அணைக்க சொன்னீங்கல்ல, ஆனா அணைச்சிட்டு. ஏய், உன்னை அடுப்பு ஆஃப் பண்ண சொன்னா அடுப்பை போய் அணைச்சிட்டு இருக்கிற. சரி, போய் வீட்டை கூட்டு. சரிங்கம்மா. அம்மா, கூட்டிட்டேன். இந்த குப்பையெல்லாம் எங்கம்மா போடணும்? என் தலையில போடு. அம்மா, நீங்க தானமா குப்பையை உங்க தலை மேல போட சொன்னீங்க. இப்ப எதுக்கு அவளை அடிக்கிற? படிக்கிற வயசுல உன் பொண்ணை படிக்க வைக்காம வீட்லயே இருக்க வச்சிருக்க. அவ எப்படி சொல்றத புரிஞ்சுக்க தெரியாம யோசிக்க தெரியாம இருக்கா பாரு. கல்வி அறிவு இல்லாத மனுஷனை திருவள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? கல்வி அறிவு இல்லாத மனுஷனை திருவள்ளுவர் விலங்குன்னு சொல்றாரு. கல்வி அறிவு மட்டும் தான் விலங்குகள்கிட்ட இருந்து மனுஷனை வேறுபடுத்தி காட்டுது, பகுத்தறிவோடு செயல்பட வைக்குது. மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கல்வி அறிவு ரொம்ப முக்கியம். அதுலயும் பெண்கள் கட்டாயம் கல்வி கற்கணும். அப்பதான் எதிர்காலத்துல யாரையும் சார்ந்து இருக்காம தனித்து அவங்களாலேயே செயல்பட முடியும். நீ தப்பு பண்ணிட்டு இப்ப அவளை அடிக்கிற. முதல்ல பள்ளிக்கூடம் போய் அவளை சேர்த்து விடுற வழிய பாரு. சார், இங்க எவ்வளவு பிரச்சனை நடக்குது. கம்மியா மிச்சம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இங்க யாரு சார்? உங்க பொண்ணோட படிப்பு பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையா? பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு? நான் தான் நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கேனே, அதுவே போதும். அவ படிச்சு வேலைக்கு போகணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை. வேலைக்கு போக மட்டும் படிப்பு இல்ல, கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வின்னு நம் முன்னோர்கள் சொன்னது உங்களுக்கு தெரியாதா? மேடம், பள்ளிக்கூடம் விளையாண்டுக்கிட்டு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கூகுள்ல போட்டு தெரிஞ்சுக்கலாமே. இவ்வளவு அறிவாளியா பேசுறாரே, இவர் யாரு சார்? என்னோட நண்பர். என் பொண்ணுக்கு தேவையானதை நானே கவனிச்சுக்கிறோம். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. அப்புறம் உங்க இஷ்டம். உங்க பொண்ணோட எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. சரி, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அம்மா, நான் கொஞ்ச நேரம் அக்ஷிதா கூட இருக்காமா? சரி. இன்னைக்கு எந்த எரிச்ச வாங்கி சிக்க போறானே தெரியல. பாப்போம். ஹலோ ஹலோ, எல்லாம் ஷாப்பிங் பண்ணிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு பரிசு தொகை வழங்கப்படும். உடனே வந்து அவங்கள வாங்கிக்க சொல்லுங்க. பரிசு தொகையா? ஐயோ, அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்களே. சரி, பரவாயில்ல. உங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் என்கிட்ட இருக்கு. நான் உங்க நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன். அதுல வர ஓடிபி மட்டும் நீங்க சொன்னா போதும். உங்க வீட்டுக்கு பரிசு தொகை உடனே வந்துடும். சரி, அனுப்புங்க, நான் சொல்றேன். நான் அனுப்பிட்ட சொல்றீங்களா? சரி. 730311. நன்றி. அக்கௌண்ட்ல பணம் வந்திருக்கும். எதுவும் அப்பா வந்ததும் கேட்டு அப்பான்னு தோணுது. போய் பாப்போம். அப்பா, உங்களுக்கு தெரியுமா
என்னால இந்த வீட்ல பணம் மழை கொட்ட போகுது. அப்படியா என்ன? அப்பா, அம்மா போன்ல ஒரு கால் வந்துடுச்சு. அவங்க கூப்பிட்டு உங்களுக்கு பரிசு தொகை வரப்போகுது, ஓடிபியை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன். உங்க அக்கௌண்ட் எடுத்து பாருங்க. 2 லட்சம் போயிடுச்சு. அதுக்கு தான் பேங்க்ல இருந்த மெசேஜ் வந்து எனக்கு. ஐயோ, என் அக்கௌண்ட்ல இருந்த பணம் எல்லாம் போச்சு. யார் உனக்கு கால் பண்ணது? எனக்கு இந்த நம்பர்ல இருந்ததாப்பா கால் வந்துடுச்சு.